மாலை பொழுதின் சாரலில் தன்னவளான கலாவை சந்திக்கின்றான் கௌதம். கௌதம் முதலில் கலாவுடன் நண்பனாக பழகுகிறான். நட்பு நட்புக்குள் காதல் என்ற பூ அழகாக மொட்டுவிட்டு மலர்ந்தது. பிறகு இருவரும் தெளிவாக சந்தித்து, உன் வீட்டிற்கு உன்னுடைய வருமானம் முக்கியம், என் வீட்டிற்கும் என்னுடைய வருமானம் முக்கியம். நாம் இருவரும் ஒரு வீட்டிற்கு மகனாகவும் இருந்து செய்ய வேண்டிய கடமைகள் பாக்கி இருக்கிறது. அந்த கடமையை முடிப்பதற்கு 5 வருடங்கள் நமக்கு தேவை. கடமையை முடித்துவிட்ட பிறகு நம்முடைய காதலுக்கு என்று நாம் செய்ய வேண்டிய கடமை காத்து கொண்டிருக்கும். அப்பொழுது நம்மளுடைய காதல் கண்டிப்பாக சேரும். 5 வருடங்கள் கழித்து நம்முடைய திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என்று இருவரும் முடிவெடுக்கின்றனர். அதன் பிறகு இருவரும் சந்திக்கக்கூட இல்லை. கௌதம் அவனுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறான். கலாவோ அவளுடைய வாழ்க்கையை பார்க்கிறாள். அவளுடைய கனவான ஆடிட்டருக்கு படிக்கிறாள். 5 வருடங்கள் முடிந்தாகிவிட்டது. கலா ஆடிட்டர் ஆகிவிட்டாள். தற்பொழுது தன்னுடைய காதலனுக்கு இன்ப அதிர்ச்சி தருவதற்காக தன் காதலனின் வீட்டை நோக்கி இனிப்பை எடுத்துக்கொண்டு விரைகிறாள். அது அங்கு போனவளுக்கு காத்திருந்தது என்னவோ அதிர்ச்சி மட்டும்தான். மன்னவனின் வீட்டு முன் பந்தலிடப்பட்டிருந்தது. அதிர்ச்சியடைந்தவளோ விரைந்தாள். உள்ளே சென்றாள். எல்லாம் பூக்களாக சிதறி கிடந்தது. மேலும் உள்ளே சென்றால் அங்கு மனம் கவர்ந்த மன்னவனோ சிலையென படுத்திருந்தான். அங்குள்ளவர்கள் பேசிக்கொண்டிருந்ததில் அவளுக்கு ஒன்று புரிந்தது. பரீட்சை எழுதுவதற்காக கௌதம் வெளியூருக்கு சென்றிருக்கின்றான். அப்பொழுது நிகழ்ந்த விபத்தில் கௌதம் இறந்துவிட்டான். இதை அறிந்தவளோ ஒரு மாலையை வாங்கி கொண்டு வந்து கௌதமின் மாலையிடுகிறாள். அப்பொழுது அவளுடைய கண்கள் கலங்குகின்றது. உனக்கு மாலையிட்டு மகிழ நினைத்தேனே என் கண்ணாலா, இப்பொழுது உன் சவத்திற்கு மாலையிடுகிறேனே, என்னை ஏனடா அப்படி தண்டித்தாய் என்று அழுகிறாள். அப்பொழுது சகுனம் பார்ப்பவர் ஒருவர் ஒன்று கூறுகிறார். கௌதமோட அண்ணனுக்கு இப்போதான்ப்பா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த புள்ள பிறந்த நேரம் எதுவும் சரியில்லாமல் இருந்திருக்குமோ, அதனால தான் கௌதம் இறந்திருப்பானோ என்று ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார் அந்த பெரியவர். அதிர்ச்சியடைந்த கலாவோ ஒரு கணம் கூட அங்கு நிற்கவில்லை. மனதினுள் ஒரே ஒரு கேள்வி மட்டும் மானசீகமாக காதலனை பார்த்து கேட்கிறாள். இந்த கேவலமான மொழிகளை எல்லாம் நீ கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் என்னை விட்டு முன்பே சென்று விட்டாயா என் கண்ணாலா என்று வருத்தத்துடன் வெளியேறுகிறாள் கலா. கௌதம் இறந்தாலும் 1000 சகுனங்களை பற்றி மற்றவர்கள் பேசினாலும் கலாவின் மனதிற்குள் இருக்கும் ஆழமான காதல் என்றும் கௌதமையே சுற்றி வந்து கொண்டிருக்கும்.